நம்ம ஏசி வாங்கும்போது மெயின் கன்ஃபியூஷன் எங்க இருந்து வரும்? 3 ஸ்டார் ஏசி வாங்கணுமா இல்ல 5 ஸ்டார் ஏசி வாங்கணுமான்னு. யூசுவலா நம்மள கூட எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டாலும் பரவாயில்ல 5 ஸ்டார் இருக்கிற ஏசி வாங்கு, அதனால கரண்ட் பில் சேவ் ஆகும்னு. அதே 3 ஸ்டார் இருக்கிற ஏசி வாங்குனா கரண்ட் பில் அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அது 100% கரெக்ட் இல்ல. சோ அதனால இந்த வீடியோல 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் என்ன, இந்த ஸ்டார் ரேட்டிங்க கரெக்டா எப்படி சூஸ் பண்ணணும், அண்ட் இந்த BEE ஸ்டிக்கர்ல இன்னும் வேற என்னென்ன டீடைல்ஸ் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாமே டீடைலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2026ல ஸ்டார் ரேட்டிங்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு அது கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் ரேட்டிங்க யார கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியால ஸ்டார் ரேட்டிங்ஸ் BEE பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு ஏசி எடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதத்தான் ISER ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அவங்க டெஸ்ட் பண்றப்போ பாக்குற விஷயம் ஒண்ணுதான், அதாவது சேம் கூலிங்க்கு எவ்வளவு பவர் யூஸ் பண்ணுதுன்னு. ஒன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கோர் ரேஞ்ச் பேஸ் பண்ணி இந்த ஏசிக்கு 3 ஸ்டார் கொடுக்கணுமா இல்ல 4 ஸ்டாரா இல்ல 5 ஸ்டார் தரணுமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ISER நம்பர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ல மிடில்ல டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. யூசுவலி 2025 மாடல் ஏசில இந்த நம்பர் 5 இல்ல அதுக்கு மேல இருந்தா அது 5 ஸ்டார் ஏசின்னு அர்த்தம். ஆனா இப்போ இந்த 2026ல இந்த ISER ரேஞ்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜெனரலி இந்த ISER நம்பர்ஸ் பெர்மனண்டா இருக்காது, எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 2026ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணலாம். நீங்க 3 ஸ்டார் ஏசி வாங்கணும்னா இந்த ISER நம்பர் 4.3 to 4.9 ரேஞ்ச்ல இருக்கணும். 4 ஸ்டார் ஏசினா அது 5 to 5.5 ரேஞ்ச்ல இருக்கணும். 5 ஸ்டார் ஏசி வாங்கணும்னா மினிமம் 5.6 இல்ல அதுக்கு மேல இருக்கணும். இந்த மாதிரி ISER நம்பர் சேஞ்ச் ஆகிறதுனால மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய கூலிங் கொடுக்கும், அதுவும் கம்மி பவர் கன்சியூம் பண்ணி. அண்ட் இந்த 2025 மாடல்ஸ்ல இருக்கிற 4 ஸ்டார் ஏசி எல்லாமே கீழே வந்துரும். ஆனா இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஓல்ட் மாடல்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல்ஸ் கிளைம் பண்ணி செல் பண்றாங்க. ஆனா நீங்க ஏசிய ஆஃப்லைன்ல இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் மேல ஸ்டார் ரேட்டிங் ISER நம்பரோட சேர்த்து லேபிள் பீரியட்னு இருக்கும். இது உங்களுக்கு 2026 to 27 இருந்தா மட்டுமே அது லேட்டஸ்ட் மாடல் ஏசின்னு அர்த்தம். வெளியில மார்க்கெட்ல அவங்க விக்கிறதுக்காக யாரு என்ன சொன்னாலும் ஆர் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களால இந்த ஸ்டிக்கர் மேல இருக்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. சோ நீங்க 2000 மாடல் ஏசி வாங்கணும் இருந்தீங்கன்னா இந்த லேபிள் பீரியட் கூட ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அதோட லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த BE ஸ்டிக்கர் மேல ஸ்டார் ரேட்டிங் ISER நம்பர் லேபிள் பீரியட் எல்லாமே பார்த்தோம். அது கூட சேர்த்து வேற என்ன பார்க்கணும்னு பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் யூனிட் பர் இயர்னு இருக்கும். ஒரு வருஷத்துல இந்த ஏசிஸ் எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணுதுன்னு எஸ்டிமேட் பண்ணி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. 1.5 டன் 5 ஸ்டார் ஏசிக்கு 700 to 800 யூனிட்ஸ் ரேஞ்ச்ல இருக்கணும். அதே 2026 மாடல்னா அரௌண்ட் 600 யூனிட்ஸ்க்குள்ள இருக்கணும். இந்த நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு கம்மி கரண்ட் பில் வரும். நெக்ஸ்ட் கூலிங் கெபாசிட்டி, அதாவது உங்க ஏசி 1 டன்னா இல்ல 1.5 டன்னா இல்ல 2 டன்னான்னு சொல்லும். மார்க்கெட்ல 1.5 டன் மென்ஷன் பண்ண எல்லா ஏசிஸ் கூட ரியல் டைம்ல 1.5 டன் மாதிரி ஒர்க் ஆகாது. அது ரியலா 1.5 டன் ஏசியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டிக்கர் மேல கூலிங் கெபாசிட்டி இன் வாட்ஸ்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பரை எடுத்து அதை டன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா அப்போ இந்த ஏசி ஆக்சுவலா 1.5 டன் கெபாசிட்டில ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டாபிக்க பத்தி ஒரு டீடைல் லாங் வீடியோ பண்ணிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வைஸ் பார்த்தா 3 ஸ்டார் ஏசிக்கும் 5 ஸ்டார் ஏசிக்கும் ரஃப்லி 7,000 to 10,000 டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியறதுக்காக ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி காட்டுறேன். 3 ஸ்டார் ஏசிக்கு ஒரு வருஷத்துக்கு அப்ராக்ஸ் 1100 யூனிட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணும். அதே 5 ஸ்டார் ஏசினா அரௌண்ட் 850 யூனிட்ஸ். சோ நீங்க யூனிட்க்கு 10 ரூபீஸ்னு போட்டீங்கன்னா 3 ஸ்டார் ஏசிக்கு ஒரு வருஷம் 2500 எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் பே பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க 3 to 4 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணா 3 ஸ்டார் ஏசிக்கு ஆல்மோஸ்ட் 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் இருக்கிற பிரைஸ் டிஃபரன்ஸ்ல கவர் ஆகிடும். சோ ஃபைனலா என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க ஏசிய 8 ஹவர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணுவீங்கன்னா 5 ஸ்டார் இருக்கிற ஏசியை சூஸ் பண்ணுங்க. இல்ல ஜஸ்ட் 3 to 4 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு கெஸ்ட் ரூம்க்கு இல்ல செகண்ட் ரூம்க்கு தேவைப்படும்னா 3 ஸ்டார் இருக்கிற ஏசியை வாங்கிக்கோங்க. சோ ஓவரால் சம்மரி பார்க்கலாம். முதல்ல உங்க யூசேஜ் பேஸ் பண்ணி 3 ஸ்டாரா இல்ல 5 ஸ்டார்னு டிசைட் பண்ணுங்க. 5 ஸ்டார் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா ISER நம்பர் 5.6 அபோவ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. லேபிள் பீரியட் 2026 to 27 இருக்கான்னு செக் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் நம்பர் எவ்வளவு கம்மியா இருந்தா அவ்வளவு பெட்டர். அண்ட் கூலிங் கெபாசிட்டி 5000 வாட்ஸ் மேல இருக்க மாதிரி பாருங்க. நாங்க ஆன்லைன்ல பெஸ்ட் ஏசி மாடல்ஸ் வாங்கி ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏசி வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், ஒரு வாட்டி செக் பண்ணுங்க.
இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா காமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பர்சனல் ரிப்ளை தரேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக மறக்காம சிம்பிள் கட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.